ஒரு 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணா தான் டிராவல் பண்ணோம். ஜஸ்ட் எனக்கு இந்த பிசினஸ் 2002 அவர் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா 2000 கொடுத்தது அவர் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடி ஆக்சஸ் உள்ள போயிட்டாரு. நான் என்ன பண்ணேன், பொலிட்டிஷியல் இறங்கி நான் போயிட்டேன். அவர் யாருன்னா மேடை வேற, நான் யாருன்னா மேடம் மக்களுக்காக, எம்எல்ஏக்காக மேடையில் ஏறி பேசினேன், மினிஸ்டருக்காக மேடையில் ஏறி பேசினேன். ஆனா நான் அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நான் எங்க இடத்துல நின்று இருக்கேன், என்னுடைய பாதி பார்த்துட்டு இருக்கேன். சரியான நேரத்துல மீண்டும் அந்த பிசினஸ் எனக்கு கொடுத்தது என்னுடைய நண்பன். அவர் சொன்ன அந்த பிசினஸ்ல அச்சுவலாவே இந்த பிசினஸ் எடுத்த 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பிசினஸ்ல இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு புதுசு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் பண்ணது ரியல் எஸ்டேட், எனக்கு ஆபீஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு தெரியாது. முதல் டைம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டேட்டஸ்ல இன்கம்மா பறந்துட்டே இருக்கும். ஸ்டேட்டஸ்ல பேஸ்புக்ல என்னென்ன ஒரு இன்கம்மா போட்டு இருக்கான், ஒரு அமௌண்டா வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ணும்போது என்னதாப்பா பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே போன் பண்ணிட்டு கேட்டேன். ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வாங்கிட்டாரு. வீட்டுக்கு போன உடனே 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாரு, புரியவே இல்லை. என்ன சொல்றாரு ஏது மைண்ட்ல ஒண்ணுமே இல்லை. நோட் எடுக்கிறாரு, பிளான் கொடுக்குறாரு, என்னடா ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணோம். எவ்வளவு கட்டணும், ஒரு 7 அடி 4 அடி போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஜாயின் பண்ண விதமா பிசினஸ்ல 1 வருஷத்துல அவர் கூட என் கூட டிராவல் பண்ணதுக்கு ஒரு 3 அப்பாயின்மெண்ட் தான் வந்திருப்பாரு. அதுக்குள்ளே அவர் சொன்ன ட்ரைனிங் மைண்ட்ல ஏறிச்சு. இன்னைக்கு போற அப்பாயின்மெண்ட் எல்லாமே சிங்கிள் ஒர்க், என்னுடைய தனிப்பட்ட ஒர்க் தான். பெரிய அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் கூப்பிடுறது இல்ல, ரிஸ்கான அப்பாயின்மெண்ட்டுக்கு போனதான் அவரை கூப்பிடுறது. அது கூட போனத காலில் தான் பேசுறது. சூப்பர். அது மாதிரி படிச்சு முடிக்கிறது. இந்த 5 ஸ்டார் அவார்டு எப்ப முடிச்சு அப்படின்னா, அவர் சொன்ன ஒர்க்கை A1 to அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி பிளான் கொடுக்கணும் எல்லாமே 1 by 1 சொல்லிட்டாரு. இந்த 5 ஸ்டார் அச்சீவோட வரதுக்கு நிறைய சர்க்கிள் இருந்தது. இந்த 5 ஸ்டார் அவார்டு ஏற்கனவே கீதா மேடம் நான் வீட்டுல மீட் போடும்போது ஒரு 2 days பேக்லயே எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, ரவி சார் நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு. என்னால வர முடியாத போச்சு. இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த ஸ்டேஜ்ல எனக்கு நிக்க வச்ச என்னோட கீதா அக்கான்னு சொல்றதை விட என்னோட அக்கா எனக்கு நிக்க வச்சாங்கல்ல, அவங்களுக்கு பெரிய சல்யூட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நண்பர்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல 5 ஸ்டார் அவார்டு நின்றுருக்கேன். வர ஈவெண்ட்ல EDR CDR அந்த ஈவெண்ட்ல நான் இருப்பேன். அது என்னால முடியும், பண்ண வச்சேன். என் கீழே இருக்கிற டீம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை கொடுத்து தேங்க்யூ. சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.